அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் என் ஜீவன் இயேசு ஊழியத்தின் சார்பாக இன்றைய தேவ சத்தமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளையிட்டவைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர் என்றார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நானே உன் பரியாரியாகிய கர்த்தர், நானே உனக்கு சுகம் கொடுக்கும் கர்த்தர், நானே உன்னை மீட்டெடுக்கும் கர்த்தர். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு சுகம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்று நம் வாழ்வில் அநேக நோய்கள் ஒவ்வொருத்தருடைய உடலிலும் உள்ளது. புதுவிதமான நோய்கள் ஒவ்வொன்றும் உருவாகி கொண்டிருக்கிறது. இத்தகைய நோய்களிலிருந்து நம்மை சுகப்படுத்துகிற ஒரே குணம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் அந்த சுகம் நமக்கு கொடுக்க வேண்டுமென்றால் இந்த வசனத்தின் முதல் பகுதியிலிருந்து நாம் படித்தோம் என்றால் அதில் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நன்மையானதை செய்ய வேண்டும், செம்மையானதை செய்ய வேண்டும். இந்த காரியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு வரக்கூடிய நோய்களை குணமாக்க வேண்டும், நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்மை மீட்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு செம்மையானதை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். செய்யும்போது நம்மை நோயிலிருந்து விலக்கி காப்பார். ஆமேன், ஆமேன்.